ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது எது? பொதுவா என்னுடைய வாழ்க்கையில நான் பக்தி நிறைந்த ஒருவரா தான் செயல்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுளை தேடி நான் ஐயப்ப மலைக்கு போயிருக்கிறேன், திருப்பதிக்கு போயிருக்கிறேன், திருச்செந்தூருக்கு போயிருக்கிறேன். அங்கெல்லாம் போய் விரதம் இருந்திருக்கிறேன். அது பத்தாததுக்கு நான் அல்-அக்ஸா மொஸ்க்குக்கும் போயிருக்கிறேன். இயேசு பிறந்த இடத்துக்கு ஜெருசலத்துக்கும் போயிருக்கிறேன். புத்தர் பிறந்த ஆ நேபாளத்துக்கும் போயிருக்கிறேன். ஆனா எல்லா இடங்களுக்கும் போனாலும் என்னுடைய மனதில தேடுதல் நிறைவு பெறவே இல்ல. ஆனா என்னுடைய மனதில் நிறைவு பெற்ற ஒரே ஒரு இடம் இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான்ல உள்ள மதுபன் தான். பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில தான் நான் அந்த அனுபவத்தை பெற்றேன். தியானம் மற்றும் சுய மாற்றத்தை பற்றிய தங்களது கருத்து? சுயமாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது, நம் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்நிலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதுண்டு. அந்த வகையில என்னை சுயமாற்றம் செய்வதற்காக நான் தியானம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதில நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு எப்போதும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு நல்ல அருமையான விடயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதுதான் தியானம். வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன? இது ஆழமான ஒரு விஷயம். பொதுவா பாருங்க, ஒவ்வொரு கோயில்லையும் மடப்பள்ளி வச்சிருக்கிறாங்க. அது குருக்களையா வீடு குடும்பத்தோட அந்த கோயில்ல இருந்தாலும், அந்த வீட்ல இருந்து இறைவனுக்கு படைப்பது கிடையாது. மடப்பள்ளி என்று ஒரு இடத்துல சமைச்சு, கோயிலுக்குள்ள வச்சு சமைச்சு, அதை தான் அங்க கோயில்ல நம்ம படைக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லா இடமும். அப்ப இந்த உணவு தயாரித்தல் என்கின்ற விஷயத்துல நாம நம்மளுடைய மனநிலை நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த மனநிலை நன்றாக இருந்து சமைத்தால் எல்லா வீட்லயும் சந்தோஷம் இருக்கும். அதை நான் இப்ப அனுபவிச்சு இந்த உணவு விஷயத்துல நான் அதை கடைபிடிக்கிறேன். இறைவனுக்காக சமைக்கிறாங்க எல்லா இடமும். அது மாதிரி என்னுடைய நல்வாழ்க்கைக்காக இந்த உணவை நல்ல முறையில் சமைச்சு சாப்பிடலாங்கிற இதில் உணவு சமைத்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது? அமைதி சக்தி என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஏனென்றால் அமைதியே என்னுடைய தர்மம் என்று சொல்வார்கள். எல்லா விடயங்களுக்கும் நான் அமைதியை கடைபிடித்தால் வெற்றி. உதாரணத்துக்கு விஞ்ஞானிகள் அமைதியாக இருந்துதான் விஞ்ஞான பொருட்கள்லாம் கண்டுபிடித்தார்கள். ஆகவே நாமும் நம்மளுடைய எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் அமைதியாக இருந்து அதுக்கு பிற்பாடு அதற்கு முடிவு காண்போமே ஆனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இந்த இறை வாழ்க்கையை இப்பொழுது நான் 25 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்பு நான் இந்த ஞானம் பெறுவதற்கு முன்பு என்னால் தான் எல்லாம் முடியும் என்கின்ற அகங்காரம் எனக்குள் அதிகமாக இருந்ததை நான் உணர்ந்தேன். அதிலிருந்து விடுபட முடியாமல் என்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் போய் பல்வேறு தரப்பட்டவர்களோட முட்டி மோதி துன்பத்தையும் துயரத்தையும் குடும்பத்துக்குள்ளே கூட மனைவி பிள்ளைகள்கிட்ட கூட இந்த மாதிரி நம்ம எந்த நாளும் பிரச்சனைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை தான் இருந்தது. ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்த பிற்பாடு அது அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைதியான அதாவது இன்னும் ஒரு கர்மம் உருவாகாத நிலையில் அல்லது இன்னும் ஒரு நேர்மறையான பலன்கள் ஏதாவது எனக்கு திரும்ப வரக்கூடாது என்கின்ற நிலையில் நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். இப்போ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் உடனடியாக பதில் சொல்லணும். ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள்? 25 வருடங்களாக பயிற்சி செய்து வருகிறேன். ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன? ஆன்மீகம் என்பது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அது அறியாமையாக இருக்கக்கூடாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன? பிரம்மகுமாரிகளிடம் எனக்கு பிடித்தது ஜாதி மத மொழி பேதமின்றி அனைவரும் இறைவனுடைய குழந்தைகள் என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சிறப்பான இடம். ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன? ராஜயோக தியானத்தினுடைய தனித்துவம்
என்னுடைய பெருமதியை நான் உணர்கிறேன்.